புதுச்சேரி மூலக்குளம் கரும காரிய கொட்டகை எதிரே நிறைவடையாமல் உள்ள வாய்க்கால் பணிகளை விரைந்து முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரி சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள கருமாதி கொட்டகை முகப்பில் சாக்கடை கட்டை கட்டும் பணியானது கடந்த சில மாதங்களாக நிறைவு பெறாமல் கிடப்பில் உள்ளது. இங்கு சாக்கடை நீர் தேங்குவதாலும் சில நேரங்களில் அந்த பள்ளத்தில் பலர் விழுந்து விபத்தில் சிக்குகின்றனர். இதுகுறித்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பல முறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் கருமாதி கொட்டகையில் கரும காரியம் செய்ய வரும் மக்களும் வழியில்லாமல் ஆபத்தான முறையில் அந்த வாய்க்கால் பாலத்தை தாண்டி போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக வாய்க்கால் பணிகளை முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரியும், மேலும் அப்பகுதி மக்களின் நீண்ட நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வரும் குடிநீர் பட்டா மற்றும் கலையரங்கம் வேண்டி அப்பகுதி மக்கள் பலமுறை புகாரளித்த போதிலும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத புதுச்சேரி அரசை கண்டித்து மூலக்குளம் கருமாதி கொட்டகை முகப்பில் சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். ஒரு கட்டத்தில் சசிபாலன் உட்பட பொதுமக்கள் வாய்க்காலில் முட்டியளவு தேங்கிய கழிவுநீரில் இறங்கி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அரசு வாய்க்கால் பணியை முடிக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர்.